தம்பி ரொம்ப நெகிழ வச்சுருவான். அது படத்துலயும் தான், பாசத்துலயும் 2லயுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்டு. உண்மையில என்னன்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பா தமிழ் சினிமாவுல நிறைந்திருக்கார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும், மொட்டை மாடியிலயும், தேநீர் கடைகள்லயும் கேட்டிருக்கிறேன். ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்ல. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் நம்ம சரி பண்ணணும்ண்ணே. தமிழ் சினிமாவுல ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமைசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான். அண்ணே, இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆப் கரிகாலன்னு நீங்க நடிக்கணும்னு. அப்ப அதுல நான் நடிச்சு கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும் போது தான் தம்பி வந்தான். ஆவண படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் வந்த ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்போ மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் பெரிய டைரக்டர், பெரிய பணம், பெரிய செல்வம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் சில அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த ஆர்டி படத்தை இசக்கி காரணன் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில திடீர்னு தம்பியை காணும், எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டால் துபாய்க்கு போயிட்டான். ஏன்டா அப்படின்னு, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு நடத்தணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டேன். இந்த மாதிரி கலைஞர்களை, இந்த நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய வர்றீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி, அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இசக்கி காரணன் பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு. சிறப்பாக இருந்தது. இந்த படம் பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாமல், அறமா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள், அவர் சுகா, அவர் எனக்கு பேராக நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தர நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்தித்து பேசும்போதெல்லாம் நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஆனால் மேடையில் இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். இதற்கு மேலே எங்கள் அண்ணன், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, அவர் தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் இப்படி வேணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டர் சார் அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்லை சார், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்து அறுக்கிற மாதிரி தான் வேணும்ன்ட்டாரு. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும்போது தம்பி பேசக்கூடாது, அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்.
நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வரும். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறான், சான்றுகள் வச்சுட்டு போகிறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டு போகிறான். உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, இன்றைக்கே போங்க, ஜூஸ், JEWS, யூத மக்கள், ஜூஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்கள் ஜூஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனோட இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறை கூட நீங்கள் அங்கே போய் தேடி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒன்றுமே வேண்டாம், தமிழன் ஹிஸ்ட்ரின்னு அடிங்க, தமிழர் வரலாறுன்னு அடிங்க, அமேசானில் போய் தமிழர் வரலாறுன்னு அடிங்க. ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்கள் அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் நம்ம வரலாறே இருக்காதுங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தர், நம்ம வரலாறே தெரியாத ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சு தான் அவங்க வரலாறுன்னுவோம். அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டால் அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் காமியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலையும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறதில்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொளியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடுவது தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த இந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதை தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை, தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்தால் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமாக அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமசிவன் பார்த்தீங்கன்னா நடித்தேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு, அதில் 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024 5லையும் அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்ட்டு நிறைய கற்றுக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆர்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆர்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாமா எதற்கு என்னத்தை பேசுறது? மாமா பேச்சுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. அதனால் சீக்கிரம் விடைபெறது பெட்டர்னு நினைக்கிறேன். அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி சினிமா ஆர்வலர் தான் இசக்கி கார்வண்ணன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ணுற ஒரு ஆளுங்க. சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று, ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப, நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு, தலைவர் இது முருக ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னோடனே, சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30 9 நைட்டு கேட்டுட்டு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பண்ணலாம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார். பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் எனியோ தேங்க்ஸு. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க, அப்போ டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. ஓ, எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அதனால் வந்து இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது காலையில் 6 மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூமு, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலிக்காக பேசினார். இவங்கெல்லாம் நல்ல டைரக்டராக நாளைக்கு வருவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசித்து தேட்டரில் பாருங்கள். உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். Thank you, John, for inviting me, and thank you, director sir, for having me here and in this beautiful evening. And இப்போதான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தியேட்டரில் போய் பாருங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. And once again, my best wishes to the director, sir. Where is director, sir? Okay. And producer, sir, Isiki, sir, and the entire cast and crew of this Atti movie. My best wishes. Thank you so much. Nandri.